வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம கார்போஹைட்ரேட் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியுமா? நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் நம்ம பண்ண முடியுமா, இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த டாபிக். புரதம் இல்லாமல் இருக்க முடியாது, கொழுப்பு சத்து இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி சத்துக்கள், மினரல்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் கூட நம்மளால் நகர்த்த முடியாது. ஆனால் கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்க முடியுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன பதிவு. கார்போஹைட்ரேட் எதுக்கு தேவைப்படுது? நம்மளோட மூளையோட இயக்கத்துக்காக தான் தேவைப்படுது. மூளையோட இயக்கம் எதில் இருக்கும்? மேக்ஸிமம் குளுக்கோஸில் இருக்கும். அதை நமக்கு கார்போஹைட்ரேட் கொடுத்துரும். குளுக்கோஸும் கீட்டோனும் இருந்தால் தாங்க மூளை இயங்க முடியும். ஸோ அந்த வேலையை தான் கார்போஹைட்ரேட் செய்யுது. நம்ம கார்போஹைட்ரேட்டே கொடுக்கலனாலும் கல்லீரல் அப்படிங்கிற அந்த லிவர் இருக்குது இல்லைங்களா, அது நமக்கு அதை தயாரித்து கொடுத்துரும் மூளைக்கு. அப்போ நம்ம ஏன் கார்போஹைட்ரேட் எடுக்கணும் ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ கார்போஹைட்ரேட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அளவுகோல் இருக்குது. 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட் இருந்தால் போதுங்க. ஆனால் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? ஒரு நாளைக்கு சாதோன்ற பேரில் 300லேருந்து 500 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அந்த 300லேருந்து 500 வரைக்கும் எடுக்கிறது நம்ம பிளான்ட் ப்ரோட்டீனாக இருந்தால், அதாவது காய்கறிகளாக இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு சத்துக்கள் கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதையே நம்ம கார்பாக எடுக்கும்போது தான் அங்கே நமக்கு உருவாகிற முதல் பிரச்சனை நீரிழிவு நோய் என்கின்ற டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்ம கார்போஹைட்ரேட் 300லேருந்து 500 கிராம் வரைக்கும் நம்ம எடுக்கும்போது அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்கன்னா 40 டீஸ்பூன் ரிஃபைன்டு சுகரை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். ஸோ நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அப்போது புரதம் எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் பிளான்ட் ப்ரோட்டீனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் நமக்கு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்மளோட உடல் இயக்கத்துக்கு போதுங்க. மீதியை நம்ம லிவரே நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதாங்க நான் சொல்ல வர்றது. அதனால இந்த மாதிரி நம்ம இனி நம்மளோட உணவில் நம்ம கொஞ்சம் சுதாரித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நீரிழிவு நோய் இல்லாமல் நம்மளோட சந்ததியும் நம்மளையும் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.